எங்கே நீ பதுங்கி இருக்கிறாய்? நேற்றை சுற்றும் நினைவுகளும் நாளை பற்றிய கனவுகளும் இன்றைய பொழுதை குழப்புதடி அடி தோழி. ஒரு தெளிவை பெறவே என்ன வழி? என்ன வழியா? 2 பேக் ஸ்காட்ச் அடிச்சுட்டு மேந்துக்கிட்டே யோசிச்சு பார்த்தா 1000 வழி கிடைக்கண்டா. இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா இந்த மாதிரி காலத்தை கடத்திக்கிட்டே வேஸ்ட் பண்ணிட்டு இருப்ப டைமை? 100கணக்கான கவிதையும் டன் கணக்கில் பேப்பர்ல பெயிண்டிங்கும் பண்ணிட்டு இருந்தா நீ தேடுற தேவதை வானத்திலிருந்து குதிச்சு வந்துருவாளா? காதல் காதல்னு ஏண்டா இப்படி காலத்தை வீண் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இப்ப என்ன பாரு, ஜாலி லைஃப், எனக்கு என்ன ஏராளமான கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு, பட் நோ லவ் அஃபேர்ஸ். ஜாலியா என்ஜாய் பண்ண தாண்டா பொண்ணுங்க. லவ் பண்ணுறதுக்கோ லைஃப்பை ஷேர் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை. அப்புறம் அப்பா அம்மா எல்லாம் பார்த்து நம்ம தலையில் யாரையோ கட்டிட போகிறாங்க. எந்த கழுதியோ இதை பாடுறா கட்டுறா தாலியேம்பாங்க. நாமளும் கட்டிட போகிறோம். அதுக்கப்புறம் நாம் அவஸ்தை தான் பட போகிறோம். அதனால தான் சொல்கிறேன், நீ இதெல்லாம் விட்டுட்டு என் கூட. ஏய், பெண்கள்னா யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் நினச்சிக்கிட்டியா? சுற்றுறதுக்கும் கைட்டி விடுறதுக்கும். இதே உங்கள் அம்மா அக்கா தங்கச்சி பொண்டாட்டினா மட்டும் மற்றவங்க மரியாதையாக நடந்துக்கணும் இல்லை? டேய், தாயா இருக்கட்டும், தங்கையாக இருக்கட்டும், தாரமாக இருக்கட்டும், கனவு கண்ட காதலியாகவே இருக்கட்டும், அவங்க தான் நம்ம லைஃப்கே பெரிய இன்ஸ்பிரேஷன்டா. சரிடா, உன் வேதாந்தம் எல்லாம் சரி, சூப்பராக இருக்கு. ஆனால் காதலிக்கிறதுக்கு உன் தலையெழுத்துல இல்லையேடா. டேய், அழகாக இருந்தால் மட்டும் பத்தாது, மச்சம் இருக்கணும். பணம் பணம்னு அலையிற இந்த துபாயில் உன்னோட காவியத்தையும் கவிதையும் எவடா ரசிக்க போறா? நான் சொல்கிறத கேளு, பேசாமல் என் கூட வா. 2 பிலிப்பினோ கேர்ள்ஸ் இருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன். என்ஜாய். இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருக்கு. சும்மா சும்மா பெண்களை கொச்சப்படுத்தாதரா. பெண்கள் என்ன பொறுத்த வரைக்கும் போக பொருள் இல்லை. பாலைவனமாக இருந்த துபாய் இன்னைக்கு பச்சை பசேல்னு இல்லை? அதே மாதிரி பாலைவன சோலையா இங்கே என்ன புரிஞ்சுக்க ஒரு ஆத்மா இருக்கும். அதை நான் தேடுவேன், தேடி கண்டுபிடிச்சி தீருவேன். எப்பா இந்தா பொடி, நீ இந்த பெரிய பாலைவனத்தில் ஒட்டகத்து மேலே ஏறி லொங்கு லொங்கு லொங்குன்னு தேடிக்கிட்டுரு. நம்ம சூசன்ல அவகிட்ட கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வரேன். போட. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நீங்க தமிழா? ஆமா. நீங்க பெயிண்டரா?
ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை பார்த்தாலே தெரியுது. இந்த பெயிண்டிங்ஸ், உங்கள் ஷேவ் பண்ணாத முகம், ஒரு மாதிரியான ட்ரெஸ். இந்த துபாயில் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஒரு பொண்ணா? யூசி, உண்மையிலேயே ஒருத்தனோட உணர்ச்சிகளை பெயிண்டிங் மூலியமா சொல்றது உன்னதமான விஷயங்க. நான் பெயிண்டர் மட்டும் இல்ல, கவிதை எழுதுவேன். இப்போ நீங்களும் சேர்ந்துட்டீங்கல்ல, காவியமே படைப்பேன். ஐயோ, காவியம்லாம் வேணாம். ஒரு சின்ன உதவி. சின்ன உதவியா? பெருசாக கேளுங்களேன். நோ நோ நோ, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? எனக்கு ஒரு சின்ன. Come on man, why are you so formal? It's my pleasure, yeah. No, It's my listen to pleasure. me. No. Just a small help. நான் சொல்றத கேளுங்க. ஓகே, சொல்லுங்க. எங்க ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்காக ஒரு சின்ன உதவி. யா ஸ்கூல் ஃபங்க்ஷன். துபாயில தமிழ் நல்லா எழுத தெரிஞ்ச பெயிண்டர்ஸ் யாரும் இல்லை. யா கரெக்ட். அதனால நீங்க ஒரு சின்ன நேம் போர்டு எழுதி கொடுக்கணும் ஃபார் தி ஃபங்க்ஷன். பேர் பலகை. நான் பெயிண்டர். சரி. நான் என்ன கிளியோபாட்ரா மாதிரியோ இல்ல ஸ்ரீதேவி மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டா கேட்குறேன். என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நான் நடந்து போனா யாரும் கிண்டல் பண்ணாத மாதிரி கேட்கணும். வேலைக்கு போனேன்டா, ஏன்டா இப்படி? நான் ஒன்றும் பணக்கார பொண்ணு வேணும்னு கேட்கலையே. ஏதோ ஹோட்டலுக்கு போனா என்னோட பில்லை நான் பே பண்ணிக்கணும், அவளோட பில் அவ பே பண்ணிக்கணும். அந்த அளவுக்கு கிடைச்சா கூட போதும். ஐயோ, அவ்வளவுக்கு கூட கிடைக்கலன்னா எப்படி? இல்ல எப்படி, நீங்களே சொல்லுங்க எப்படி. ஆனா இன்னைக்கு நான் உறுதியா சொல்றேன், 24 மணி நேரத்துக்குள்ள எனக்கு ஒரு காதலி கிடைப்பா, அவ கூட நான் சுத்துவேன். அப்பாடா.你多少回？当都给你多好，啊，回来你多好呢的，我和你多少亿啊，回来多好，回来。எல்லாம் பாரா. டே பழம், ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நேற்று நான் ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னல. எந்த பொண்ணுடா? அதான்டா ஃப்ரூட்ஸ் டெலிவரி பண்ணும்போது பார்த்தேன்னு சொன்னேனே. அதுக்கு என்னப்போ? என்ன கோயின்சிடன்ஸ் மச்சான், முந்தா நாள் அதே பொண்ணை தான் நான் கனவுல பார்த்துருக்கேன். ஏண்டா, நேர்ல பார்த்த பொண்ணை கனவுல பார்த்தேன்னு சொன்னா அர்த்தம் இருக்கு. கனவுல பார்த்த பொண்ணை நேர்ல பார்த்தேங்கிறியா? என்ன அம்பளிவமா கதையா? டேய் பார்த்துடா, அது பொண்ணா இல்ல பேயா? அது மூஞ்சில முழிச்சு தான் காலையில இருந்த நமக்கு டெலிவரி வேலையும் போயிடுச்சு, ராத்திரி பெட்ரோல் பங்க் வேலையும் போயிடுச்சு. டேய் இருக்கிற வேலையாவது கொஞ்சம் தக்க வச்சு போண்டா. சரி கனவுல மிதக்கிறத விட்டுட்டு நேரமாச்சு, வேலைக்கு போலாம். What do you like to have, madam? I'll have chocolate sundae. Table number 15, chocolate sundae. Yeah. டேய் பழம், என்னடா? அந்த பொண்ணு வந்திருக்காடா, அங்க பாரு. அந்த பொண்ணா? ஆமாடா. டேய் எனக்காக நீ சர்வ் பண்ணா. நீ போடா. நான் மேனேஜர் கிட்ட சொல்லிக்கிறேன்டா. முடியாதுங்கிறல. போடா, என்ன நடக்க போகுதோ. ஐஸ்கிரீம் மேடம்.
What is this? Call your manager. ಎಲ್ಲ ಬಾರ. ஒன்னாலதான் எல்லாம் ஒன்னாலதான். என்னால இல்ல. பின்ன யாரால? என்னாலயா? நம்ம 2 பேராலையும் இல்ல, அந்த பொண்ணாலதான். ஏன்டா மத்தவங்க மேல பழிய போடுற? அவ பாட்டுக்கு அவ போயிட்டு இருந்தா, நீ ஆணு வாயை பொழுதுட்டு கவனத்தை தவற விட்டுட்ட. அதுக்கு அவ என்னடா பண்ணுவா? கனவுல வந்தவ நேர்ல வந்தா. அதே மாதிரி காதலும் நிஜமாகாதான்னு ஒரு ஏக்கம் தான்டா. டேய் டோன்ட் பி ஸ்டூபிட் யார். கனவுங்கிற, காதல்னு பேத்துற, கவனத்தை தவற விட்டுற. அவுட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் உனக்காக வக்காலத்தை வாங்கி இப்ப ஏன் வேலையும் போயிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. டேய் பட்னி கிடக்கிற உடம்பாடா இது. ஓகே நண்பா. ஏன்பா let us part as friends. Come on, yaar. Come on. Abba. Good morning, sir. வந்து செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையெல்லாம் போயிடுச்சு. வேற ஏதாவது வேலை இருந்தா? ഇവിടെ കമ്പ്യൂട്ടർ ജോബോ വൈറ്റ് കളർ ജോബോ കിട്ടില്ല. വല്ല വീട്ടുപണി അടിച്ചു വാറല പാത്രം കഴുകലേ അതേ കിട്ടത്തുള്ളൂ ഇവിടെ. பரவாயில்ல சார், எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல. பசி தாங்காது சார். ജോലി കിട്ടിയാൽ 2 മാസത്തിന് ശമ്പളം ഇങ്ങോട്ട് തരണം കമ്മീഷനായിട്ട് കേട്ടോ. 2 മാസത്തെ. നമ്പർ 12 അൾട്രിക്ക റോഡ് ഡേറ. പോയിക്കോളൂ, ചെല്ലു. Good morning. What do you want, guys? சார், ஏதோ வேலை காலியா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். வேலை காலி இருக்கு, ஆனா உங்களுக்கு ஏத்த மாதிரி வேலை ஒண்ணும் இல்லையே. தோட்ட வேலைக்கு தான் ஆளை கேட்டேன். அதுவும் நான் ஒரு ஆளை தானே கேட்டேன். நீங்க 4 பேர் வந்திருக்கீங்க. சார், நான் ஒருத்தன், அப்புறம் இவனும் ஒருத்தன் தான் சார். ஓ, வெரி வெரி சாரி, நான் கண்ணாடி போடல, அதனால தான். இந்த தோட்ட வேலையெல்லாம் நாங்க இல்ல சார், தோட்ட வேலையெல்லாம் நாங்க பிரமாதமா பண்ணுவோம் சார். நம்ம குடும்பமே விவசாய குடும்பம் இல்ல சார். நான் வந்து பிஎஸ்சி அக்ரி பாதியிலே விட்டு வந்துட்டேன் சார். சார், ஜுஜுபஸ் அந்த டேர்ம் வந்து யூனோ ஜாக்லின்ல இருந்து செக்ஷனா, அதாவது இந்த பொமோகிரானேட்ல இருந்து ஜாக் ஃப்ரூட் எப்படி அது மாதிரி திருப்பி போதும். இட்ஸ் ஓகே கைஸ், டெல் மீ வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ. நீங்களும் தமிழ்லேயே பேசுகிறீங்க, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் சார். இங்கே பாருங்க சார், எனக்கு இந்த வீடு தோட்டத்தை விட இங்கே இருக்கிற கிளி, முயல், அணில், மீன் தான் முக்கியம். கசாப்பு கடைக்கு போகிறதுன்னு நினைக்காதீங்க. அதுங்களுக்கு எதுனா ஒன்று ஆச்சுன்னா நீங்கள் தான் கசாப்பு கடைக்கு போக வேண்டி வரும். என்ன? ஐயோ, கவலைப்படாதீங்க சார், அதெல்லாம் நாங்கள் சொந்த அக்கா தங்கச்சி மாதிரி பார்த்துக்குவோம். லவ்லி. தேங்க்யூ சார். சார், ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன? இல்லை, இங்கே வேலை இருக்குன்னு சொன்ன ஏஜென்ட்டுக்கு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஒரு கமிஷன். பிளடி, எங்கே வந்தாலும் நீங்கள் திருந்த மாட்டீங்களே. இந்தாங்க. ஐயோ, தேங்க்ஸ் சார். ஏய் பழம், நல்ல இடம்டா. கை நிறைய சம்பளம் கொடுத்து தங்கறதுக்கு சூப்பரா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்து இங்கேயே செட்டில் ஆயிடலாம்டா. எல்லாம் சரிடா பதி. இந்த நாத்தத்தை தாங்கிறதுக்கு மாசம் 1000 திரம் இல்ல 1,00,000 திரம் கொடுத்தாலும் பத்தாதுடா. காலையில வயிறு ஃபுல்லா சாப்பிட்டது கொமட்டிட்டு வருதுடா. எல்லாத்தையும் அனுபவிக்கணும். ரோஜானா முள் இருக்கும்,
சேத்துல இறங்கினாதான் தாமரை கிடைக்கும். எப்பா போதுண்டா உன் தத்துவம். அதுக்கு இந்த நாத்தமே மேல். நம்மளால இதெல்லாம் தாங்க முடியாதுப்பா. நான் போய் BMW காரை தொடச்சிட்டு இருக்கேன். இது இந்த வீட்டு பொண்ணா இல்ல யாரையாவது பார்க்க வந்திருக்கா? அதையும் பாப்போம். Can I touch you there? Hi, Tutu. Good evening, Guddu. Oh God. ஐயோ, சந்தேகமே இல்லடா, இது இந்த வீட்டு பொண்ணுதான். அப்ப சிங்கத்தை அதனோட குகையிலேயே சந்திக்க போறோம் இல்ல? சிங்கம்னா சமாளிச்சிடலாம்டா, இது பிசாசாச்சே. வர இடத்துலலாம் வேலை போகுது. எங்கடா கிளம்பிட்டீங்க? இல்ல சார், இங்கேருந்து போகணும் தான் எங்க தலையில எழுதியிருக்கேன். ஏதாவது தப்பு நடந்து எங்க பேரு கெட்டு போய் நீங்க கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி நாங்க போயிட்டோம் சார். அதான் உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. ஏண்டா காலையில் வந்தீங்க, சாயந்தரம் கிளம்பிட்டீங்க, என்னத்தை சுட்டிட்டு போறீங்க? ஐயோ சார், எங்களை நம்புங்க சார். வேணும்னா எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, ஆள விட்டுருங்க சார். போங்க கண்ணுங்களா, நீங்கள் போங்க, நான் உங்களை வேண்டான்னு சொல்லலை. காலையில் ஏஜென்ட்டு கொடுக்கணுன்னு அட்வான்ஸ் வாங்கினீங்களே, அதை வச்சுட்டு போங்க. அது காலையிலேயே ஏஜென்ட்டுக்கு கொடுத்தாச்சு சார். ஏண்டா am I stupid? என்ன முட்டாள்னு நினச்சிங்களா? Year after you're my bonded laborers. Go and work. Bonded laborers அப்படின்னா என்ன தெரியுமா? கொத்த அடிமைகள் தமிழ்ல. காதலும் வேண்டாம், கண்ணீரும் வேண்டாம், கனவும் வேண்டாம், கவிதையும் வேண்டாம். எப்பா இப்போதான்டா உனக்கு ஞானோதயமே பிறந்திருக்கு. நேரம் வரும்போது அம்மா காட்டுற பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டு சிவனேன்னு இருக்க வேண்டியதுதான். அது வரைக்கும் பிரம்மச்சரியம், தீவிர பிரம்மச்சரியம். ஜெய் ஹனுமான். எஸ் மேடம். இந்த பெயிண்டிங் கவிதையெல்லாம் கவிதையா? இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான வேலையெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். உள்ள ஒரு கிறுக்க இருக்கான், அவன் கிறுக்கினது இதெல்லாம் போய் சீரியஸா எடுத்து. ஜெய் ஆஞ்சநேயா. ராம ராம ஜெய ராஜா ராம், ராம ராம ஜெய. இந்த பெயிண்டிங் கவிதையெல்லாம் நீங்களா? பெயிண்டிங்கா? நோ நோ நோ, என்ன பெயிண்டிங், என்ன கவிதை? அது யாரோ வரைஞ்சாங்க, யாரோ தூக்கி போட்டாங்க. ராம ராம ஜெய ராஜா. அப்போ இந்த பெயிண்ட் பிரஷ் எல்லாம்? ஆமா, இதெல்லாம் எப்படி இங்க வந்துச்சு? இத பாருங்க, வேணும்னா இதெல்லாம் நீங்களே எடுத்துட்டு போயிடுங்க. வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். இந்த பெயிண்டிங் பண்ண கைகளும்
இந்த கவிதை படிச்ச மனசும் தான் வேணும். வீர ஆஞ்சநேயா, ஐயோ மேடம், இது பேச்சுலர்ஸ் தங்குற இடம். இந்த இடத்துக்கு நீங்க வரவே கூடாது. ஐயோ, நான் வேற தீவிர பிரம்மச்சாரி. ஐயோ ராமராமா, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் காதுல விழவே கூடாது. ப்ளீஸ் மேடம், தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க ப்ளீஸ். சீடிய அப்பா, வாட்டிய? ஓ மை காட், என்னம்மா இது? நகை சுத்தி. ஐ ஹாவ் டு கோ டு கம்ப்யூட்டர் கிளாஸ். ஐ கான்ட் டிரைவ் த கார். பட் ட்ராப் பண்ணிடுங்க. நோ சைல்ட், ஐ ஷுட் பி ஆன் டைம். ஜெர்மன்லேருந்து போர்ட் டைரக்ட்ஸ்லாம் வராங்க. நான் ரூட்டை மாற்ற முடியாது. I'll do one thing. பழா சார், கூப்பிட்டீங்களா சார்? உனக்கு கார் ஓட்ட தெரியுமா மேன்? ஓ தெரியுமே, நல்ல இல்ல சார், ஃப்ரண்ட் சீட்டை கொஞ்சம் கைட்டிட்டீங்கன்னா பேக் சீட்ல உட்காந்து வசதியா ஓட்டுவேன். நோ ஜோக்கிங், இட்ஸ் ஆல்ரெடி லேட். ஓட்ட தெரியுமா தெரியாதா மேன்? பதி நல்லா வண்டி ஓட்டுவான் சார், எல்லா வண்டியும் ஓட்டுவான் சார். எங்க அவன்? நீ போய் சீக்கிரம் அவனை வர சொல்லு. சார் பிரசாதம். அது இருக்கட்டும் மேன், உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா ஓட்ட தெரியாதா? தெரியும் சார். அப்ப கயல் வழியை கூட்டு போய் கம்ப்யூட்டர் கிளாஸ்ல விட்டு ஐயோ, நான் ஹனுமான் பக்தன். பொம்பளைங்க கூடலாம் எப்படி? You be as a Hanuman Bhaktan, but now you're my bonded laborer. Do what I say. சார், You are a bonded labor. வண்டி கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்னங்க நடுவழியில? Stop the car. I said stop the car. மேடம், என்ன இங்க? கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு. மேடம், 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 இது விளையாடுறதுக்கு நேரம் இல்ல. கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. I love you. வீராஞ்சனேயா, நீங்க சொன்னது ஒண்ணுமே எனக்கு புரியல. என்ன நீங்க டைம் ஆயிடுச்சு கிளாஸ்க்கு, வாங்க கம் ஆன் லெட்ஸ் கோ. ஓஹோ, புரியலையா? I love you. புரியுது, புரியுது, எல்லாம் புரியுது. என்ன மேடம், நான் எல்லாத்தையும் மறந்து போயிருக்கேன். நீங்க கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு இன்னும் டைம் இருக்கு. இருந்தாலும் வேணாம், போலாம். You don't understand பதி. நான் துபாயில எத்தனையோ இளைஞர்களை பார்த்திருக்கேன், பேசியிருக்கேன். எல்லாரும் எவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம், எத்தனை கிலோ தங்கம் எடுத்துட்டு போலான்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர பணத்துக்கு மேல வாழ்க்கை ஒண்ணு இருக்குன்னு யாரும் நினைக்கிறது இல்ல. பட் யூ டிஃபரெண்ட். நீங்க நினைக்கிற விஷயத்த அற்புதமா பெயிண்டிங்லயும் கவிதையிலயும் சொல்றீங்க. ஐ லைக் இட் அண்ட் ஐ லவ் யூ. தயவு செஞ்சு வேண்டாங்க. இதை பாருங்க, இது விளையாட்டு இல்ல, வாழ்க்கை. சினிமால தான் கீழே விழுந்த கர்ச்சீஃப் எடுத்து கொடுத்தா காதல் வரும். நான் ஏதோ குப்பைன்னு தூக்கி எறிஞ்சதை வச்சுக்கிட்டு காதல்னு சொல்றீங்க. டோன்ட் மேக் மீ a fool. நான் இதெல்லாம் நம்ப தயாரா இல்லை. டைம் ஆச்சு, கிளாஸ் கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, வாங்க போ.
ஏய் நீ வேணா பாரு, நாளைக்கு இந்த சைடு வரும்போது நான் ஸ்விம் சூட்டோட தான் வர போறேன். ஏன் என் உடம்புல பாக்குற மாதிரி இருக்கதா? போதும். You are wanted. நாங்க சும்மா தான் வந்திருக்கோம். By the way, who answers? Mr. Samandam. நம்ம முதலாளி. அப்பா ஐயோ. Are you picnicking here? சார் நாங்க வந்து மேடம் கம்ப்யூட்டர் கிளாஸ் Computer class, 4:30 அப்புறம் 4:30. ஸ்விமிங். देखिए, मेरी बेटी भी किसी जमाने में किसी से प्यार करती थी और मुझे कबूल था, मगर now I am on duty. தைரியமா பேசுறேன். இதை பாருங்க சார், சும்மா எங்களை மிரட்டாதீங்க. நாங்க சும்மா கேஷுவலா வந்திருக்கோம். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. பாரு. Mr. Pati, for your information, I am a third dan black belt in karate. Would you mind coming with me? எங்க சார் கரெக்டா சும்மா அப்பாவுக்கு ஒரு ஹலோ சொல்லிட்டு வருவோம். என்ன பாடா. ஐயோ. Come on, hurry up. Get in, quick. Wish you all the best guys. சரியா நான் எதுக்குடா நீ விட்டு வேடிக்கை பார்க்கலாம் நினைக்கிறியா? சரிடா. சினிமால வர மாதிரி காதல்னு தெரிஞ்ச உடனே உங்க அப்பா வில்லனா மாற போறாரு. அதுக்கப்புறம் நான் தாடியை வளர்த்துக்கிட்டு சோக பாட்டு பாடி, ஐயோ எனக்கு பாட்டு பாட தெரியாதே. அப்புறம் நீ பட்னி கிடந்து புழுவெல்லாம் சாப்பிடணும். நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன்ப்பா. ஏய் அரண்டவா கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி ஒரே மாதிரி நெகட்டிவாவே திங்க் பண்றீங்களே. வில்லனை பத்தியே யோசிக்கிறீங்களே. ஹீரோ வந்தா என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? டயலாக் அவுத்து உண்ணப்பா. ஃபார் எக்ஸாம்பிள், பெரிய இடத்துல இருந்தா மட்டும் பெரிய மனுஷன் ஆயிட முடியாது. பணத்தை விட பண்பு தான் பெருசு. கேளுடா, அகங்காரத்தை விட அன்பு தான் பெருசு. இதை எங்கேயோ கேட்ட பெரிய இடத்து பெண்ல வாத்தியார் எம்.ஆர். ராதா கிட்ட சரோஜா தேவிக்காக வாதாடுற டைலாக் இல்ல இது? எப்பா நான் கோடு போட்டா நீ ரோடே போட்டுருவ போலக்குத. மாப்பிள்ளை படத்துல ரஜினிகாந்த் ஸ்ரீவித்யா கிட்ட அமலாவுக்காக, சகல கலாவல்லவன் படத்துல கமல்ஹாசன் அம்பிகாவுக்காக. ஓகே சமாளிச்சிடலாம். हाँ, खुदा गवाह में अमिताभ बच्चन विलन से यही डायलॉग बोला था. Mind it. பதி வேண்டாம். எதற்காக என்னை இங்கே அழைத்து வந்தாய்? அதுவும் அடியாட்களை கொண்டு. வெக்கமா இல்ல? நான் ஒரு இளைஞன். நான் ஒரு பெண்ணை காதலிக்க கூடாதா? பெண்ணை மறந்து கற்சலையா காதலிக்க முடியும்? அதில் என்ன தவறு? பணக்காரர்களுக்கு மட்டும் காதல் உணர்ச்சி, ஏழைகளுக்கு கல்லுணர்ச்சியா? காதல் என்பது சர்வதேச உணர்ச்சி. காதல் இல்லாமல் சுவாசிக்க முடியுமா? காதல் இல்லாமல் மலருமா பூ? காதல் இல்லாமல் காற்று செய்யுமா? காதல் இல்லாமல் இசை வருமா? காதல் இல்லாமல் மழை பொழியுமா? காதல் இல்லாமல் நீ என் காதலியை தான் பெற்றெடுத்திருக்க முடியுமா? காதல் என்பது சர்வதேச உணர்ச்சி. தேசம் விட்டு தேசம் கடந்து, கடல் விட்டு கடல் கடந்து காதலிப்போம். எந்த யுகத்திலேயும் காதலிப்போம். அதை தடுப்பதற்கு நீ யார்? பணக்காரன் என்றால் திமிர் பிடித்த மனிதன் தானே. அதனால இப்படி அசிங்கமா அடியால வச்சு என்ன அழைச்சிட்டு வந்து இந்த ஏழையை அழைத்து வந்து பணக்கார நான் ஏழை. நிறுத்து. நீ பேசுற டைலாக வச்சு 10 தமிழ் படம் எடுக்கலாம் போல் இருக்கு. உனக்கு தேவை இப்போ என் பொண்ணு இல்ல, இந்த தண்ணி தான். தண்ணியை குடிச்சிட்டு பேசு. ஆகையால் ஒரு கிளாஸ் தண்ணியை லஞ்சமா கொடுத்து என் காதலுக்கு விலையா பேசுற?
இதை ஏழை அடக்க முடியும் நான் நினைக்கிறேன். நீ ஏழையானாலும் கோழையா இருக்காத. உன்ன மாதிரி டைலாக் எனக்கும் பேச தெரியும். நீ டைலாக் பேசுறத முதல்ல தயவு செஞ்சு நிறுத்து. இப்போ என்ன, என் பொண்ணு உன்னை லவ் பண்றா, நீ அவளை லவ் பண்ற. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு தெரியும், அவ்வளவுதானே? பிடிக்கல என்ன பண்ணுவேன்? பிடிக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்? அதான் பண்ணுவேன், பானை சட்டி. ஜென்டில்மேன், ஐ லவ் யூ வெரி மச், ஐ லைக் யூ வெரி மச். உன்னை நல்லா வாட்ச் பண்ணிட்டு தான் சொல்றேன். நீ கடுமையான உழைப்பாளி, நல்லவன். என்னையா பெரிய பணக்காரன்? என்ன பெரிய பணக்காரன்? ஒருத்தன் எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் அவன் சோம்பேறியா இருந்தா அவன் ஏழைதாயா. உழைக்கிறவன் பணமே இல்லாதவனா இருந்தாலும் அவன் பணக்காரன் தாயா. நான் கூட தான் துபாய் வரும்போது வெறும் கார்பெண்டரா வந்தேன். இப்போ ஏதோ இப்படி இருக்க. நீ என் பொண்ணை கட்டிக்கிறியா? சார், என்ன சார் இது? அது இருக்கட்டும், டென்ஷன் ஆகாத. உனக்கு இந்த டைலாக்லாம் எடுத்து கொடுத்தது யாரு? முதலையே நீங்க ரொம்ப நல்லவர் எனக்கு தெரியும் சார். எல்லாம் இந்த தடியனோட வேலை தான். நீ காமெடியனா தான் இருப்பேன்னு நினைச்சேன். நீ வில்லனா இருக்கியே. மை டியர் கேர்ள், பார்த்தது போதும், சாப்பிடுங்க. பார், பழம் மாதிரி எப்பவும் டியூட்டி கான்ஷியஸாக இருக்கணும். சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் பார். சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் என்ன மை டியர் பாய், சாரு மோர்னுட்டு கால் மீ மாமா. ஓகே அங்கிள். நாட் அகைன் அங்கிள், மாமா. சரி அங்கிள், நான் மாமானே கூப்பிடுறேன். Shall I also call you as my mama? ஐயோ, நீ கூப்பிடாதடா. இந்த வார்த்தையை தமிழ்ல ரொம்ப கெடுத்து வச்சிருக்கானுங்க. கயல், நான் உன்னை கனவுல தான் முதல்ல பார்த்தேன். நான் ஒரு கனவுலக சஞ்சாரி. கனவுலக சஞ்சாரி, ட்ரீமர். So I want to dream today. நான் உன்னை பத்தி கனவு காணணும், நிஜத்தை கனவு காணணும். கவிதையா? கிண்டலா? சரி, நான் 10 மணிக்கு தூங்குவேன். 10:30 மணிக்கு தான் கனவு வரும். நீயும் என்னை பத்தி கனவு காணணும். கனவுலையும் உனக்காக காத்திருப்பேன். நிஜமா நீ வரணும். போதுண்டா, ஏன்டா இப்படி ஒரேடியா எக்ஸைட் ஆற? காதல் காதல் இந்த பாலைவனம் எல்லாம் அலைஞ்ச, அப்போ நல்லா தூக்கம் வந்துச்சு, கனவும் வந்துச்சு. அதான் கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சுல்ல, நிம்மதியா கொஞ்சம் தூங்குடா. நீயும் தூங்க மாட்டேன்ற, என்னையும் தூங்க விடாம ஏன்டா இப்படி? ஐயோ, ஏய், அன்னைக்கு கனவே வரல. எப்படியோ தூங்கி பார்த்தேன். கட்டில படுத்து பார்த்தேன், கீழே படுத்து பார்த்தேன், லைட் ஆஃப் பண்ணேன், ஆன் பண்ணேன், புரண்டு பார்த்தேன், தலை கீழே கூட நின்று பார்த்தேன். கனவே வரல. அப்புறமா யோசிச்சு பார்த்தா கனவெல்லாம் நிஜமாயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே நல்லா தூங்கிட்டேன். ஏய், நீ கனவு கண்டியா? அப்போ அந்த கனவுல நான் வந்திருப்பேனே, ஒரு வீரனா, கையில வாளேந்தி, முரட்டுத்தனமான குதிரை மேல, நல்ல ராஜகுமாரனா. இல்ல, அது மாதிரி இல்ல, வேற மாதிரி வந்திருப்பேன். உனக்கு பிடிச்ச மாதிரி வந்திருப்பேன். ஒரு நல்ல கவிஞனா வந்திருப்பேன். நிறைய கவிதைகள்லாம் சொல்லியிருப்பேன். இல்ல,
ஒரு ஓவியனா வந்திருப்பேன். உன்னை அப்படியே அழகா தேவதை மாதிரி வரைஞ்சிருப்பேன் இல்ல? வந்த அதான் நீ சொன்ன இல்ல, கனவெல்லாம் நிஜமான பிறகு கனவு எதுக்குன்னு. ஆனா பதி, கனவுல வர்றதெல்லாம் நிஜமாகும்னு நீ நம்புறியா? ஐயோ, என்ன கையில் பேசுற? உன்னை நான் முதல்ல பார்த்ததே கனவுல தான். அதுக்கப்புறமா தான் நேர்லயே பார்த்தேன். அப்படியா? நான் கூட கனவுல உன்னை பார்த்தேன். ஏன் மாப்பிள்ள விட்டா இங்கேயே கொடுத்துட மாட்டோம் போட்டுருக்கேன். அதான் கல்யாணம் பண்ணி தரேன் சொல்லிட்டேன்ல. இது ஏர்போர்ட்டு, வா போலாம். கம். டேய், நம்ம கணக்குவாதிற்கு மூக்கு ரொம்ப நீளமா இருக்கனால கிளி மூக்குன்னு பேர் வச்சிருக்கேன்டா. இல்லடா, கழுகு மூக்குடா. டேய், கல்லாண்டிடா. புளியாமு பொன்னாங்கண்ணிக்கு தாளமு கா கா கருப்பங்க கல்லு குடிச்சா நெல்லிக்கா. ஏய் போங்கடா. ஐயையோ, புள்ளைகளை பெத்து போட்டிருக்காங்க, பேய்களெல்லாம் வளர்த்து போட்டிருக்காங்க. நேரமாவுத பள்ளிக்கூடத்துக்கு போங்கடா. கல்லு புள்ளையார் மாதிரி உட்கார்ந்துருக்கியே, நீ மனுஷன் தானா? எதுக்கா இங்க உட்கார்ந்துருக்க? ஊர் என்ன, பேர் என்ன? என்ன உம்முன்னு உட்கார்ந்துருக்க? இங்க பாரு, சாப்பிட்டியா சாப்பிடலையா? அந்த பிசாசுங்க தான் கல்லை மண்ணை வாரி வாரி அடிக்குதுங்க. அதுங்க திருப்பி அடிக்க கூடாது. இந்தா இதையாவது சாப்பிடு. இதை சாப்பிடுவியோ இல்லையோ? புடி புடி. ஐய கீழே கோற்றிய புடிய. உன்கிட்ட போய் பேசுறேனே. ஏண்டா இடியட், இப்படியா கண்ணு மூஞ்சி தெரியாம வந்து விழுறது? மாப்பிள்ள, ஊர் உள்ள நுழையும் போதே வரவேற்பு இப்படி இருக்க. உங்க ஊர்ல எல்லாருமே இப்படித்தானா? காலம் பூழியுகம் பல கடந்து வானம் பூமி தூரம் மறந்து நிலையென வாழும் கொற்றவன் மகள் மழை போல் வந்த தேவியை வருக. ஏதோ வசனம் மட்டும் என்னன்னு பார்த்தா பொண்ணு கையை பிடிச்சிருக்கான். ஐயா, பைத்தியக்காரங்களை பக்கத்துல விடக்கூடாது. அப்பா, எத்தனை நாள் ஆச்சு கொழுந்து வெத்தல போட்டு. இப்படி நம்ம எல்லாரும் ஒன்று சேரணுங்கிறது தெய்வ சங்கல்பம் தான் சொல்லணும். எங்கேயோ பிறந்து வளர்ந்த கையலுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நினைக்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்கு, இன்னொரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருக்கு. 10 வயசுல இருந்தே அப்பா இல்லாமல் வளர்ந்தவன் பதி. அந்த வயசுலயே குடும்ப பொறுப்பெல்லாம் ஏற்றுக்கிட்டு எல்லா வேலையும் அவனே செய்வான். அவன் எடுக்கிற எந்த முடிவும் சரியாத்தான் இருக்கும். அதனால தான் கையில பற்றி அவன் ஃபோனில் சொல்லும்போது உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அது செய்யன்னு சொல்லிட்டேன். இப்போ உங்களை எல்லாம் நேரில் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. இதுல என்ன இருக்கு? யார் யார் எங்கெங்க போய் சேரணுமோ அவங்க அங்கங்க தான் போய் சேரணும். கையில் இங்க வந்து வாழணும்னு இருக்கு, வந்துட்டா. என் பொண்ணு அம்மா இல்லாம வளர்ந்தவன், இனிமே அவளுக்கு அந்த குறை இருக்காதுன்னு தோணுது. எனக்கும் தான் ஏராளமான கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. எல்லாம் பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி வந்தாங்க போனாங்க. ஆனா பதி ஒரே ஒரு பொண்ணை தான் மீட் பண்ணா. அது உடனே கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. கவலைப்படாதப்பா, இனிமே ஒருத்தி உனக்காக பிறக்கவா போறா? எங்கேயோ பிறந்து வளர்ந்து உனக்காக காத்துக்கிட்டு தான் இருப்பா. ஒட்டகம் மேயிற இடத்துலயே உனக்கு ஒன்றும் கிடைக்கல, இங்க எரும மாடு மேயிற இடத்துல உனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தான் தெரியல. என்னம்மாச்சு? என்னாச்சுமா? ஒன்றும் இல்லை, கெட்ட கனவு.
காலங்காத்தால அவன் தலைவிரி கோலமா வந்து கார் முன்னாடி விழும்போதே நினைச்சேன் ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிடுவேன்னு. அவன் ஏதாவது கனவுல வந்தானா? இல்லப்பா. நான் வேணா துணைக்கு படுத்துக்கிட்டுமாமா? வேண்டாத்த. நான் வளர்த்த பொண்ணு இல்ல, தைரியமா இருப்பா. குட் கேர்ள். போங்க போங்க போங்க. தனியா இருக்க பயமா இருக்கா? பாதி கதை கேட்டதுக்கு என்ன அநியாயம் பண்ணுவீங்களே? கதை கேட்டா என்னடி பண்ணுவீங்க? காபி தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்ல ஒண்ணு வேண்டாம். அந்த கதை சொல்லுக்கா. அதனடி மொட்டை அந்த கதை இந்த கதைன்னு நான் சொல்லாத எந்த கதைடி? அதான் கோட்டையில முண்டமா சுத்துன்னு சொல்வி அந்த கதைக்கா. 1000 தடவை சொல்லி 10,000 பேர் கேட்டுட்டாங்க. நீங்களாம் தூங்கி போயிடுவியடி. ஏக்கா நமக்கு தான் புடிச்சு போன கதை அந்த அம்மாவுக்கு தெரியாதுல்ல. அப்படின்னா உங்களுக்கு மட்டும் அந்த கதையை சொல்றேம்மா. பரவாயில்ல சொல்லுங்க. அடி தள்ளுங்கடி. ஒரு 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 ஊர்ல பூங்கொட்டுங்கடி. ஒரு ஊர்ல ஒரு ராசாராணி இருந்தாங்களாம். அவங்களுக்கு அம்புட்டு அழகான பொண்ணா தேவதை மாதிரி அழகுன அழகு அம்புட்டு அழகு. வானத்து நிலவை செதுக்கி வச்ச மாதிரி முகம், நட்சத்திரத்தை மாதிரி அழகான கண்கள், பிரகாசமான கண்கள், மேகத்தெல்லாம் திரட்டி வச்ச மாதிரி நீளமான நீளமான கூந்தலாம். அவ்வளவு அழகான கூந்தலாம், அழகுனா அம்புட்டு அழகு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லா ராஜகுமாரும் சும்மா இருப்பாங்களா? சும்மா இருப்பாங்களாடி? சும்மா இருக்க மாட்டாங்க. எல்லாரும் நான் நீ போட்டி போட்டு நான் தான் கட்டிக்கிறேன் 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 போட்டி போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. இதை பார்த்துக்கிட்டு அவங்க கட்டிக்கிறாளா? மாட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு ராட்சசம் வந்தான். கண்ணங்கரேர்னு கருஞ்சட்டி மாதிரி கண்ணு இருக்குல்ல, கண்ணு கொல்லிக்கட்ட மாதிரி சொக்கச்சவேர்னு ஒரு கண்ணு. அவன் மூக்கு இருக்குல்ல, மூக்கு கல் மூக்கு மாதிரி அவன் மூக்கு. அவ்வளவு கோரமானவன். அவன் பல்லு இருக்குல்ல, ஓனாய் மாதிரி ஒரு பல்லு. அவன் இந்த ராஜகுமாரிய பார்த்துட்டு டவுக்கடின்னு விழுந்துட்டான். அவனை கட்டிக்குவாளா? ஆனா அவனும் அவன் மேல அவ்வளவு ஆசை வச்சிருக்கிறதுனால நாடு நகரம் கோட்டை எல்லாத்தையும் அவன் காலடியில வச்சான். அவ அதுக்கு மசீர மாதிரி இல்ல. உடனே ஓ நினைவாவே இருக்க இந்த தலைய வச்சுக்கிட்டு என்ன புண்ணியம், இந்த தலைய வச்சுக்கோன்னு தலைய வெட்டி கொடுத்துட்டான். இத வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது, அந்த தலையை எடுத்து ஒரு உதவிட்ட வானத்தெல்லாம் தாண்டி போய் விழுற மாதிரி. அப்போ அவன் யோசிச்சு பார்த்தான் என்ன பண்றதுன்னு. ஓ பல பேர்களை வென்ற கைகளாச்சே, இந்த கைகளை நீ எடுத்துக்கோன்னு சொல்லி அந்த கைகரண்டை வெட்டி அவளுக்கு பரிசா கொடுத்துட்டான். அதை பார்த்து புட்டு இந்த உடம்புல இல்லாத கையை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னு அதை தூக்கி அடுப்புல போட்டுட்டா. அப்போ அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ அவ சொன்னா, எடமடையா ஒரு பொண்ணு மனசை கவரத்துக்கு தலையும் வேணாம் கையும் வேணாம், ஒரு சின்ன மனசு இருந்தா போதும்னு சொல்லி அடிச்சிருச்சா. ஐயோ கையை வெட்டுறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா இதயத்தை எடுத்து கொடுத்துருப்பேனே, யாராவது என் இதயத்தை எடுத்து கொடுங்களே, யாராவது என் இதயத்தை எடுத்து கொடுங்களே, இதயத்தை எடுத்து கொடுங்களேன்னு அழுதான். அம்மாடி 6 மணிக்கு பிறகு அந்த பக்கம் போகாத கோட்டை பக்கம் அவன் இன்னும் முண்டமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் உன்னையும் புடிச்சுக்குவான், புரியுதா? இது என்னம்மா இன்னும் வண்டி வண்டியா கதை வச்சிருக்கு. சாயங்காலம் 2 கிளாஸ் சாராயம் உள்ள போச்சேன்னு வச்சுக்கங்க, அப்புறம் ஜோரா களை கட்டும். ஆனா கேட்கறதுக்கு தான் ஆளே இருக்காது. தேவி, காலம் ஊழி யுகம் பல கடந்து வானம் பூமி தூரம் மறந்து நிலையென வாழும் கொற்றவன் மகிழ மழை போல் வந்த தேவியே வருக, மழை போல் வந்த தேவியே வருக. தேவி, பாவம் பிச்சைக்காரனோ பைத்தியக்காரனோ பசிக்குது போல இருக்கு.
இரண்டில் செவ்வாய் ஏழில் சனியாம் திரண்டு நிற்கும் செய்தியாலே கெண்டை விழியால் தேவி அவளை கொண்டு செல்லும் சமயம் வாய்த்திடும். கொற்றவன் அவள் நிறைவு பெற்றிடும். அதே நேரம் அதே முகூர்த்தம் தான். எதுக்கும் இன்னொரு தடவை நல்லா பாருவோய். இப்படி திருப்பி திருப்பி கேட்கிறேளே, எத்தனை தடவை கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இந்த ஜாதகத்துக்கு வேற நாள் பொருந்தலை. 2 ஜாதகத்துக்கும் அதே நாள் தான் பொருந்துறது. நான் என்ன பண்றது சொல்லுங்க. நீங்க சொல்றது சரி, நாங்க தயாராக வேணாமா? இன்னும் 7 நாள் தான் இருக்குது. பத்திரிகை அடிக்கிறதா பட்டு நகை வாங்குறதா? நீங்க என்ன சொல்றீங்கம்மா? நல்ல நாள் அதுதான்ண்ணா, அன்னைக்கே முடிச்சிடலாங்க. கல்யாணம் எளிமையா இருக்கட்டும். நீங்க வேணா துபாயில பிரமாதமா ஒரு ரிசப்ஷன் கொடுத்துருங்க. சும்மாரா. நாள் குறித்தாயிற்று தேவி. இவன் ஏன் இங்க வந்தான்? அப்பா, கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போட முடியாதா? என்னம்மா இது? திடீர்னு நீ எப்படி பேசுற? நீ ஆசைப்பட்டவனை தானே உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நான் ரொம்ப நாளைக்கு இங்கே இருக்க முடியாதும்மா. வந்த 10 நாளுக்குள்ளேயே அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைங்க, கவனிக்கிறது ஆள் கிடையாது. இது தவிர உன் கல்யாணத்துக்காக தானம்மா நம்ம இங்கே வந்தோம். எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம். ஏம்மா திடீர்னு இப்படி பயப்படுற? சரி சரி, எல்லா பொண்ணுங்களுக்கும் வர்ற பயம்தான். காதலிக்கும் போது சுகமாக இருக்கும், கல்யாணம்னு வந்துட்டா கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யும். நீ நல்லா படித்த பொண்ணு, தைரியமாக இரு. கல்யாணத்தை தள்ளி போட சொன்னாளா? ஐ டோன்ட் பிலீவ் திஸ். நான் நம்ப மாட்டேன். நல்லா யோசிச்சு பாரு. நாம இந்த ஊருக்கு முதல்ல வந்தப்போ எவனோ ஒரு பைத்தியக்காரன் தேவின்னு அவ காலில் விழுந்தான். அன்னைக்கு ராத்திரி ஓன்னு அலர்னா. என்னன்னு கேட்டப்போ வெறும் கெட்ட கனவுன்னா. இட்ஸ் ஓகே, லெட்ஸ் லீவ் தட். அதுக்கப்புறம் அந்த திருவிழா நடந்த அன்னைக்கு ராத்திரி அவ காணாம போயிட்டா. எங்கெங்கெல்லாமோ தேடி நாம அவளை ஐயனார் கோயிலில் வந்து கண்டுபிடிச்சோம். அது மட்டும் இல்ல, உனக்கும் ஆபத்து வந்தது. நீ மீன் பிடிக்க போனப்போ ஏதோ ஒரு சக்தி உன்னை குளத்துக்குள்ள இழுத்து அழிக்க பார்த்ததா இல்லையா? அதுக்கப்புறம் அவ மானோ நரியோ ஏதோ பிடிக்க போனப்போ நாம அவளை ஒரு பாழடைஞ்ச குகையிலேருந்து கூட்டிட்டு வந்தோம்டா. பதி, சம்பந்தம் இல்லாத இடத்துல தானே நாம எப்பவும் அவளை பார்க்க முடியுது. நாம இந்த ஊருக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? நீ அவளோட தனியா பேசியிருக்கியா? இல்ல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த ஊரை சுத்தி பார்த்திருக்கீங்களா? நத்திங். எப்ப பார்த்தாலும் அந்த பைத்தியக்காரனோட மறைஞ்சு ஏதேதோ பேசிட்டு இருக்கா. எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. பட் ஒன் திங், இந்த ஊர்ல ஏதோ ஒரு மர்மம் சூழ்ந்து இருக்கு. ஆன அளவுக்கு சட்டு புட்டுன்னு உங்க கல்யாணத்தை முடிச்சு இந்த ஊரை விட்டு கிளம்புற வழியை பார்ப்போம்டா. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுடா ப்ளீஸ் பதி. நீ என்னடா பெரிய அம்புலி மாமா கதையெல்லாம் சொல்ற? அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. இது ஒரு பொது இடமா இருக்கிறதுனால எங்கெங்கேயோ சுத்தி பார்க்க தோணுது. அதனால எல்லா இடத்துக்கும் போறா. அப்ப நான் சொல்றதெல்லாம் நீ நம்பல இல்ல? இருக்கு, எல்லாம் இருக்கு. இந்த செல்லரிச்சு போன ஓலை சுவடிகளில் இந்த ஊரை பற்றி நிறைய கதைகள் உண்டு. தேவதைன்னு சொல்லுவாங்க, பூதங்கள்னு சொல்லுவாங்க. உங்கள் பேருன்னு சொன்னீங்க? பதி, உமாபதி. உமாபதி. உமையாள் கணவன். 2 செவ்வாய் 7 சனியாம் திரண்டு நிற்கும் செய்தியாலே கெண்டை விழியால் கிணறும் உணர்வால் திரைகடல் தாண்டிய உமையின் கணவன் அழகாய் தொடர அறவும் போல நுழைவான் ஆங்கே நொடித்த மூக்கன் பெண்ணை மட்டும் பெயர்த்து ஆங்கே மண்ணை விட்டு மறைந்து போவான். எந்த லோகம் என்பதறியா அந்தகார அறையில் வைப்பான்.
தேடும் விழிக்கு தெரியாதெனினும் நாடி செப்புதல் நடக்கும் சத்தியம். அது ஐம் சாரி, ஒன்றும் புரியல. எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சுட்டா அப்புறம் இந்த சக்தி ஏது, சிவம் ஏது? என்ன சொல்ல வருது? கெண்டை விழியா கயல் விழி ரெண்டுமே மீனைத்தான் குடிக்குது. நாடி சொல்ற மாதிரி கயல் விழிக்கு பெரிய கண்டம் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. 2 செவ்வாய் 7 சனி. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குங்களா? இருக்கும், பரிகாரம் எல்லாத்துக்கும் இருக்கும். ஒரு கதவு சாத்தியிருந்தா ஒரு கதவு திறந்திருக்கும். கயல்விழியை நான் இழக்க மாட்டேன். இதெல்லாம் கட்டுக்கதை, கண்கட்டு வித்தை. இந்த ஓலச்சோடியெல்லாம் யாரோ பைத்தியக்காரன் கிறுக்கல். நோ, நான் நம்ப மாட்டேன். நான் நம்ப மாட்டேன். நீ நம்புறியோ இல்லையோ, நான் நம்புறேன்டா. என்ன 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 நம்புற? பூமியை பொழுதுட்டு வரத வந்து கயல்விழி என்கிட்ட பறிச்சிட்டு போயிடுவானா? அப்படி போனான்னு வச்சுக்க. ஐயோ, திருப்பி அதையே சொல்லாதடா. டேய், அந்த சுவடியில சொல்லியிருக்கிற மாதிரி நடக்குதோ இல்லையோ, நாம அந்த சூழ்ச்சியை எதிர்க்கிறதுக்கு தயாரா இருப்போம். என்ன பண்ணலாங்கிற? ஒன்னும் புரியல. டேய், கழுத்துல தாலி ஏறின உடனே அவ உனக்கு சொந்தமாயிடுவா, யாராலையும் பிரிக்க முடியாது அந்த பெரியவர் சொல்லியிருக்காருல்ல. டேய், கல்யாணத்தை கொஞ்சம் சீக்கிரமா வச்சுக்கிட்டா என்னடா? இந்த மாதிரியான ஜோக்கெல்லாம் இந்த சீரியஸான நேரத்தில் தேவைதான். இன்னும் 2 நாள் தான்டா இருக்கு. என்ன காரணம் சொல்லுவ? யார் நம்புவாங்க? எவ்வளவு குழப்பம் வரும். கொஞ்சம் யோசிடா பழம், யோசி. டேய் பதி, கற்புங்கிறது நம்ம கல்ச்சர்ல ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற தத்துவம் எவ்வளோ பெரிய விஷயம்டா. ஒருத்தி தான் கற்பை ஒருத்தனுக்கு காணிக்கை ஆக்கிட்டானா உடம்பாலையும் மனசாலையும் அவனுக்கே சொந்தமாயிடாடா. அதனால கயல்விழி தன்னை முழுசா உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டா. நான்சென்ஸ், முட்டாத்தனமா பேசாதடா. என்னை பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்க? அவ உடம்பு அடையணும் நினைச்சிருந்தா என்னைக்கும் அடைஞ்சிருப்பேன். இடியட், என்னை இவ்வளவு மோசமானவன் நான் நினைச்சிட்டியே. ச்சே. Hey, you call me idiot, fool or anything you want I say. I'm least bothered. டேய், உன் நன்மைக்காக தானே நான் சொல்றேன். Take it as a ritual, man. ஒரு சடங்கா அதை நினைச்சுக்கோடா. என்னைக்கும் அவன் உனக்கு சொந்தமானவளா இருக்கணும்னா 2 நாளைக்கு அப்புறம் நடக்க போற சாந்தி முகூர்த்தம் இன்னைக்கு நடந்தாகணும். இன்னும் 2 நாள் தான் இருக்குல்ல நம்ம கனவெல்லாம் நனவாகிறதுக்கு. அது வரைக்கும் காத்திருக்கணுமா?
ப்ளீஸ் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ கயல் கயல் ப்ளீஸ் கயல் கயல் போகாத சொன்ன கயல் கயல் எனக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை கயல் என்ன புரிஞ்சுக்க கயல் எனக்கு கயல் 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 இங்கிருந்து போயிடு, இல்லைன்னா சத்தம் போட்டு எல்லாரையும் கூட்டிடுவேன். போயிடு கயல், சொல்ற ப்ளீஸ். இங்கிருந்து போயிடு. கயல், என்ன புரிஞ்சுக்க கயல். I love you கயல். என்ன மாப்பிள்ள, கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தானே இருக்கு, அதுக்குள்ள என்ன அவசரம்? பேசாம 4 பக்கெட் பச்சை தண்ணி எடுத்து தலையில ஊத்திக்க, எல்லாம் அடங்கிடும். இட்ஸ் ஓகேடா. நான் கொடுத்த ஐடியா தப்புன்னு நீ நினைச்சேன்னா ஐ எம் ரியலி வெரி சாரி. ஓகே, பட் 2 நாள், ஒன்லி 48 hours. அவ கழுத்துல நீ தாலி கட்டுற வரைக்கும் அவளுக்கு எந்த ஆபத்தும் வராம நாம காப்பாத்தோண்டா. வாங்க வாங்க, வந்தவங்கள வரவேற்கிறதுக்கு நான் ஒருத்தன் தான் இருக்கேன். ஆகையினால நீங்க எதை பத்தியும் கூச்சப்படாம பந்திக்கு முந்திக்கிங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்ச உடனே நீங்களே அச்சதை எடுத்து தாலி கட்டின உடனே ஆசீர்வாதமும் பண்ணிடுங்க. நீ உள்ள போய் கையில பாத்துக்கோ. இப்பவே கனவா? என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? அவன் ஒரு விளையாட்டு பிள்ளை, அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. கல்யாண பொண்ணுல சிரிச்ச முகத்தோட இருக்கணும். என்ன மாசம் மாசம் நிக்கிறேன், சீக்கிரம் ரெடி பண்ணு. சரிங்கம்மா. வாழைப்பழ விலையை இங்க என்ன பண்ற? சொல்றானா? கயல்வழி கழுத்துல தாலி ஏற வரைக்கும் நீ அவளை விட்டு நகரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உனக்கு கொன்னுடுவேன். கயல்வழி காணோம்டா. எல்லா இடத்துலயும் பாத்தியாடா? டேய், மூளை முடுக்கெல்லாம் தேடிட்டேன்டா, எங்கேயும் கயல்வழி இல்லை. யாருக்கா தெரியறதுக்கு முன்னாடி அவளை கண்டுபிடிக்கணும்டா.